ஸோ குடியரசுத் தலைவனுடைய பேசிக்ஸ். ஸோ பிரசிடெண்ட். சரிங்களா, இதுக்கு நிமோனிக்ஸ் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆர்டிக்கல் 52லேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ நிமோனிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா பி, டிஎன், கியூகாய். சரிங்களா, ஸோ இது 52, இது 53, இது 54, இது 55, இது 56, இது 57, 58, 59, 60, 61, 62. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். இது மட்டும்தான் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸான்னு பார்த்தோன்னா இல்லை, இன்னும் சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த 52 வந்துட்டு என்னென்னா பி. ஸோ பினா வந்து பிரசிடெண்ட். ஸோ இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 52. ஸோ 3 அப்படிங்கிறது ஈனா வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடெண்ட், செயல் அதிகாரங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத வந்து பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ ஈனா வந்துட்டு எலெக்ஷன், எப்படி அவருடைய எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. எம்னா எந்த மேனரில் அவருடைய எலெக்ஷன் வந்து நடக்கும், மேனர் ஆஃப் த எலெக்ஷன் எந்த முறையில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது. டீனா வந்து டேர்ம், அவருடைய டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 years. என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு அவர் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு தடவை வந்துட்டு நின்றுட்டாரு அப்படின்னா அடுத்த தடவை நிற்க முடியாதான்னு பார்த்தோம்னா அடுத்த தடவையும் அவர் என்ன பண்ணலான்னா எலெக்ஷனில் நிற்கலாம், அதுக்கு அடுத்த தடவையும் நிற்கலாம், எவ்வளோ தடவை வேணாலும் அவர் எலெக்ஷனில் நிற்கலாம், ஜெயிச்சு பிரசிடெண்ட்டாகவும் ஆகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த கியூங்கிறது குவாலிஃபிகேஷன். ஒரு பிரசிடெண்ட்டாக ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும். அவர் முதல்ல ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 35 வயது முடிந்தவராக வந்துட்டு இருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் பெற்றவராக வந்துட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய குவாலிஃபிகேஷன். அடுத்த கண்டிஷன், இவருடைய ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது இவருக்குன்ட்டு எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு லாபம் தரும் பதவிகளில் அவர் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ராஷ்டிரபதி பவன்னு சொல்லக்கூடிய ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் வந்து கொடுப்பாங்க. அதே போல் இவர் வந்து லோக்சபாலேயோ அல்லது ராஜ்யசபாலேயோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இவருக்கு இருக்குது. அடுத்ததாக ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன். சரிங்களா, பதவி பிரமாணம். யார் இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஐனா இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட்னா பதவியிலிருந்து விலக்குதல். இவரை வந்துட்டு பதவியிலிருந்து எப்படி விலக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இம்பீச்மெண்ட். வீணா வந்துட்டு என்னென்னா வேக்கன்சி. அவருடைய பதவி எப்பப்பெல்லாம் வேக்கண்ட் ஆகும், அவர் ஒரு வேளை இறந்துட்டாருன்னா வேக்கண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவி 5 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன ஆகுனா வேக்கண்ட் ஆகும். அப்போ 5 வருஷம் முடிய போகுது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கான எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்துருவாங்க. ஒருவேளை முன்னாடியே கணிக்க முடியாத சூழ்நிலைகள், எக்ஸாம்பிளுக்கு அவர் இறந்துட்டார், அவர் ராஜினாமா பண்ணுறாரு, அவரை பதவியிலிருந்து விலக்கிட்டாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்திலலாம் நமக்கு முன்னாடியே தெரியாதில்ல. அப்போது அவர் பதவி காலியானதுலேருந்து 6 மாதத்திற்குள்ளே அவருடைய பதவியை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வேக்கன்சி. சரிங்களா, இதுதான் பிரசிடென்ட்டுடைய முக்கியமான ஆர்டிகல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதை நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்கள் இயற்ற வழிவகுக்கின்றது? ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஒரு மசோதா கொண்டு வரணும். அந்த மசோதா ஒரு பில் கொண்டு வரணும். அந்த மசோதா லோக்சபாலையும் வரலாம், ஆர் ராஜ்யசபாவிலிருந்தும் ஏற்படுத்தப்படலாம். சரிங்களா, லோக்சபாவிலேருந்து வந்துச்சுன்னா அது ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபாவிலேருந்து அது பிரசிடெண்ட் கிட்ட போகும். பிரசிடெண்ட் கையெழுத்து போட்டார்னா அது வந்துட்டு சட்டமாக மாறும். ஒருவேளை ராஜ்யசபாவில் இருந்துச்சுன்னா லோக்சபாவுக்கு போகும், லோக்சபாவில் இருந்து பிரசிடெண்ட் கிட்ட போகும், அப்போது சட்டமாக மாறும். இப்போ ஒருவேளை லோக்சபா ராஜ்யசபா வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுத்தொடரில் இல்லாத போது, ஸோ கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்க தானே, அந்த மாதிரி லீவ் இருக்கும்போது
சட்டம் இயற்ற முடியாதுல்ல. ஆனால் வந்துட்டு ஒரு சில முக்கியமான சட்டங்கள் இயற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா கூடி வர செய்ய முடியாது. இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடியவங்களையும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் வந்து சீக்கிரம் வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டுருக்க முடியாது. அப்போ அந்த டைமுக்கு வந்துட்டு அவசரமாக ஒரு சட்டம் இயற்றணும்னா அது யாரே இயற்றலாம், பிரசிடெண்ட்டே இயற்றலாம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 123. சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல் 123ங்கிறது பிரசிடெண்ட்னுடைய அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி சொல்லும். சரிங்களா? இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 213 இது வந்துட்டு கவர்னர் இருக்கார்ல ஸ்டேட்டில், ஸோ கவர்னர்னுடைய அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்? இந்தியாவில் அரசின் தலைவர், அரசின் தலைவர்னு சொல்லலாம். இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க யாருன்னா அரசாங்கத்தின் தலைவர். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு யார் அப்படின்னா பிரசிடெண்ட். சரிங்களா? அரசின் தலைவர் பிரசிடெண்ட்டு. அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ அரசாங்கத்தினுடைய தலைவர் பிரைம் மினிஸ்டர். இந்த இடத்துல வந்துட்டு யார் இல்லை, பிரசிடெண்ட் இல்லை, அதனால தான் நன் ஆஃப் தி அபவ் போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல பிரசிடெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரசிடெண்ட் தான் ஆன்சராக வந்திருக்கும். சரிங்களா? அரசாங்கத்தின் தலைவர் யார்? பிரதமர். த பிரசிடெண்ட் அட்மினிஸ்டர்ஸ் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் he or she exercise their power through which of the following ministry? யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கின்றார்? சரிங்களா? யூனியன் பிரதேசங்கள்னு பிரிச்சிருக்காங்க தானே. ஸோ இப்போ யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர் இல்லாமல் ஒரு சில பிரதேசங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றம் இருக்குது, டெல்லியில் சட்டமன்றம் இருக்குது. அதே அந்தமான் நிக்கோபார் எடுத்துக்கலாம், லட்சத்தீவுகள் எடுத்துக்கலாம், இங்கெல்லாம் சட்டமன்றங்கள் இல்லை. இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் கீழே வரும்? பிரசிடெண்ட்டுடைய கண்ட்ரோல் கீழே வரும். அவர் பிரசிடெண்ட் தான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா இந்த யூனியன் டெரிட்டரியெல்லாம் ஆட்சி செய்ய போகிறாரு. அப்போ யார் மூலமாக ஆட்சி செய்வார் அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக தான் ஆட்சி செய்வார். சரிங்களா? உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக தான் யார் ஆட்சி செய்வாங்க? பிரசிடெண்ட் வந்து ஆட்சி செய்வாங்க. ஸோ அந்த யூனியன் பிரதேசங்களுக்கு லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிற ஒருத்தங்க நியமிப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணும்? நிர்வகிக்கும் யூனியன் பிரதேசங்களை. ஸோ இந்தியன் பிரசிடெண்ட் ஹேஸ் அ வீட்டோ பவர் ஓவர். இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சரிங்களா? ஸோ ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை எதன் மீது கொண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம வந்து பார்த்தோம் தானே, அழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சட்டம் வரணும்னு வச்சுக்கலாம், அது வந்து மசோதாவாக தான் வரும்னு பார்த்தோம். ஸோ இந்த மசோதா எங்கேருந்து வரலாம்? லோக்சபாவிலேருந்து வரலாம் அல்லது ராஜ்யசபாவிலேருந்து வரலாம். ஸோ லோக்சபாவிலேருந்து வந்து